கண்டிப்பாக ஓவியா. குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்டுள்ள இந்த குழப்பம் காரணமாக அதிமுகவில் அதிகார போராட்டம் தற்பொழுது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும், அதேபோல எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையில் மற்றொரு அணியும் என தனித்தனியாக பல்வேறு கட்டங்களில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மை நிரூபிக்கும் போது சி.வி. சண்முகம் தலைமையிலான அணியை சேர்ந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு அளித்திருந்தார்கள். குறிப்பாக அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும், அதாவது 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு வாக்குகளை பதிவு செய்தனர். இதையடுத்து கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை மீறி சட்டப்பேரவையில் செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 29 முக்கிய நிர்வாகிகளை கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் பொறுப்பிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் நேற்று அதிரடி அறிவிப்பானது வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது இந்த நடவடிக்கை அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கட்சி அலுவலகமான சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகைக்கு எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கூடுதலாக காவல்துறை பாதுகாப்பானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் நேரடி காட்சிகள் நமது ஒளிப்பதிவாளர் சோபன் காண்பிக்க நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் அலுவலகம் அமைந்துள்ள வி.பி. ராமன் சாலையில் நுழைவாயில்களில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது இரு அணி மோதலால் அதிமுக தலைமை அலுவலகம் சூறையாடப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அதே போன்ற சம்பவம் மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அதிமுக தலைமை அலுவலகம் தற்பொழுது பூட்டப்பட்டு இருப்பதும் நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. குறிப்பாக அதிமுகவில் உட்கட்சி மோதல் மேலும் தீவிரமடையுமா அல்லது சமரச பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படுமா என்பது தமிழக அரசியலில் தற்பொழுது பல்வேறு எதிர்பார்ப்பானது நிலவி வரும் நிலையில் தற்பொழுது அதிமுக அலுவலகத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்பொழுது வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஓவியா.